இன்னும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐயோ தமிழ்நாடு இப்படி பண்ணிட்டாங்களே, பிராந்திய பேரினவாதம் பேசுறாங்க, இந்தியாவுக்கே இவங்களால ஆபத்துன்னு கொதிச்சு கொந்தளிச்சிருக்காங்க. ஒரே ஒரு லோகோவை ஒரு சின்னத்தை குறியீடை மாத்தினதுக்கு ஏன் நேஷனல் மீடியால இருந்து உள்ளூர்ல அண்ணாமலையில இருந்து மேல நிர்மலா சீதாராமன் வரைக்கும் இவ்வளவு கொதிக்கிறாங்க அப்படின்னு தான் புரியல. நைட்டு அவங்க 9 மணிக்கு கூட இதுல ட்வீட் போட்டுறணும், ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம் அவங்க பாஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னா உள்ளபடியே தமிழ்நாடு ஏதோ சரியான விஷயத்தை தான் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட்ஜெட்ல பல அறிவிப்புகள் வந்திருக்கு, இது குறித்த விஷயங்கள் வந்துடக்கூடாதுன்னு தமிழ்நாடு பிரிவினைவாதம் பேசுது, திமுக பேசுதுன்னு சொல்றாங்களோங்கிற கேள்வியும் கூட எழுதி. எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு வானதி அவர்கள் வந்திருந்தாங்க பட்ஜெட் இது பண்ண போறாங்கன்னு. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த 1000 கோடி ஊழல் டாஸ்மார்க்ல இருக்கு பாத்தீங்களா, இப்படி மாட்டிக்கிட்ட இந்த அரசா வந்து இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுது அப்படின்னு கேட்டவுடனே அந்த பிரஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அப்ப இதுல அதிமுகக்கோ இல்ல பங்கு இருக்கு, அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு. இன்னைக்கு பட்ஜெட் தான் நடக்குது, அதை பத்தி பேச ஏமா நீல அவரும் கேட்கிறாரு, ஏமா நீங்க தானே பேசுனீங்க இந்த மாதிரி ரூபாய் இது மாத்திட்டாரு, இது வந்து ஒற்றுமைக்கு எதிரானது ஊன்னீங்க, இப்போ இந்த ஊழலை பத்தி நீங்க தான் பேசுனீங்க, இப்போ இதை பத்தின கேள்வி அதிமுக இல்ல கூட்டணி அதிமுக இதுல பங்களிப்பு இருக்கான்னு கேட்ட உடனே பட்ஜெட்டை பத்தி பேசுவோன்னு மாத்தி விட்டு போறாங்க. செக் பீரியட் அந்த விஷயங்கள் எல்லாம் ஈடி சொல்லல. திமுக வந்த காலத்திலே அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் ஆட்சி அமைச்சர் 8 மாசத்துக்குள்ளே எவ்வளவு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலண்டா வெளியிலயும் போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அது அதுக்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சி காலத்தையும் சேர்த்துதான். அப்ப இதுக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா அதையும் பதில் சொல்லணும்லங்கிற இடம். ஆமா, அப்ப நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா நீங்க டிஎம்கே வைக்கும் போது அதே மாதிரி அதிமுக வைக்கணும். இப்ப விஷயம் என்னன்னா, இந்த அம்மா சொல்லுச்சு, அதே மாதிரி அங்க ஒரு அம்மா கொதிச்சாங்க, நைட்டு தூக்கத்துல இருந்து எழுந்த 9 மணிக்கெல்லாம் ட்விட்டு போட வேண்டிய அவசியம் என்ன, மாத்தினது வெறும் அவங்களுடைய பட்ஜெட்ல தான். அதாவது தமிழக அரசு இது எழுந்தவர் தமிழர், இதை படிக்க போற அமைச்சரும் ஒரு தமிழர், இதுக்கு யாருக்கான பட்ஜெட், தமிழர்களுக்கான பட்ஜெட். இதுல ரூபாய் அப்படின்னு மாத்ததுல இப்ப என்ன கெட்டு போச்சுன்ற அவர் என்ன மு க ஸ்டாலின் அவர் சொன்னாரா, இனி தமிழ்நாட்டுல ரூன்னு போட்டுதான் நாங்க காயின் தனியா அடிக்க போறோம், இல்ல இந்தி மொழியில இருக்க ரூபா நோட்டுகளை நாங்க பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டாரா? ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, அதுல ரூல் போடுறாங்க, எங்களுக்கான அதிகாரம் உச்ச, எங்களுக்கு இருக்க சின்ன ஒரு உரிமை, அதை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளவு கொந்தளிக்கிறீங்க எங்க அடையாளங்கிறதா. இதை இப்படியே ஹோல்டு பண்ணிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம அதை ஆறவங்களோட அவங்ககிட்ட வச்சுக்கலாம். அவங்க சொல்றாங்க அந்த ரூ அப்படின்னு பயன்படுத்தியது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க, அவங்க தமிழ்ல எல்லாம் அப்ப ட்வீட் போடுவாங்கல்ல, அதுல இருந்து எடுக்கப்பட்ட ட்வீட்ஸ் அப்ப நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றோம். இதை வந்து எக்ஸ்ல ட்விட்டர் வலைதளத்தில் டாக்டர் கணேஷ்னு ஒருத்தர் தேடி எடுத்து போட்டிருந்தாரு. அதில் அம்மையார் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி, அதுக்கு ரூபாய் 100க்கு ரூ அப்படின்னு அம்மையார் போட்டிருக்காங்க. அதே போல தமிழ்ல அவங்க எங்கெல்லாம் ட்வீட் பண்ணிருக்காங்களோ ரூபாய் 25 லட்சம் வரை ரூ அப்படின்னு அவங்களுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்ட நீங்களே வழியை காமிச்சு விட்டு. அப்ப 2017 நிர்மலா சீதாராமன் பிரிவினைவாதியாக இருந்தாரா, இந்தியாவுக்கு எதிராக அவர் செயல்பட்டாரா, மோடி அரசுக்கு எதிராக இருந்தாரா, இந்திக்கு எதிராக இருந்தாரா? அப்ப அன்னைக்கு அவங்க அநேகமா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேபி ராணுவ அமைச்சராக வந்த காலகட்டமா இருக்கும். அருண் ஜேட்லி அவர்கள் தவறி இருந்தார் அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க ராணுவ அமைச்சராக இது பண்ணப்பட்ட ஒரு ஷஃபில் போட்டிருந்தாங்க. அவங்க கேபினெட்ல தான் இருக்கிறாங்க, இணையமைச்சராக இருந்திருக்கணும் இல்ல அமைச்சராக இருந்திருக்கணும். அப்ப மோடி அரசுல இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிராக பிரிவினைவாதியாக நிர்மலா சீதாராமன் இருந்தாரா? இது அப்படியே ஹோல்டு பண்ணோம்னா அடுத்த ட்வீட்டு ஒண்ணு இல்ல, அப்படி குவிஞ்சு கிடக்கு. யார் அப்படின்னா நம்முடைய அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலையினுடைய ட்வீட்ஸை ஆல்ட் நியூஸ்னுடைய முகமது சுபைர் எடுத்து போட்டிருக்காரு. ஒரு 9 ட்வீட் அவர் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்ஸை கம்பைல் பண்ணியிருக்காரு. ரூபாய் 1000, ரூபாய் 12 லட்சம் கோடி அப்படின்னு அந்த ரூங்கிறத எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி அண்ணாமலை போன 1 மாசத்துக்கு முன்னாடி கூட ட்வீட் போட்டிருக்காப்ல. இந்த மாதிரி ரூபாய்க்கு ரூன்னு போட்டு இவ்வளவு தூரம் திமுக ஊழல் பண்ணிருச்சு, இவ்வளவு தூரம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை ரூங்கிறத பயன்படுத்தியிருக்காருன்னா அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்து கொண்டு பிரிவினைவாதம் பேசியவரா, இந்திய ஒற்றுமைக்கு எதிரானவரா? இவங்க எல்லாம் திமுகவினுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை உள்ள இருக்காங்களா? அதாவது நாங்க ரூ பயன்படுத்தினா அது பிரச்சனை இல்ல, அதே தமிழ்நாடு அரசோ இல்ல ஸ்டாலின் அவர்களை பயன்படுத்தினா அது நாங்க பிரச்சனையாகும், ஏன்னா எங்களுக்கு அரசியல் இருக்க கிடைக்காது, இந்த மாதிரி எதையா வச்சுதான் நாங்க உருட்டிட்டு இருக்கணும். ஒரு பாயிண்ட் இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணிட்டு இந்த ஆண்டு 2025-26 நம்ம இந்த பட்ஜெட் போட்டோம் இல்லையா, இதே ஆண்டு குஜராத்தினுடைய பட்ஜெட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட்ஜெட் இன் பிரீஃப், குஜராத் கவர்மெண்டினுடைய
ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். பட்ஜெட் இன் பிரீஃப்னு போட்டிருக்காங்க. அதுல இந்த கிராஃப் எல்லாம் போடுவாங்கல்ல, கடந்த ஆண்டை விட நம்ம கூட வந்துட்டோம் அப்படின்னு. கிராஃப்ல எக்ஸாஸுக்கு போட்டு சைட்ல ருபீஸ் இன் crore, ருபீஸை கூட RUPES எழுதல, RS டாட் அப்படின்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. நம்ம அந்த வழக்கமா இருக்கிற அந்த குறியீடை பயன்படுத்தாம RS டாட் இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. இதை நாங்க தமிழ்ல ரூபாய்னு ரூனு போடுறோம். இப்ப குஜராத் 2025-26 தனியா நாங்க பிரிஞ்சு போனோம் அப்படின்னு மோடி அவர்கள் ஆட்சி செய்த, இன்றைக்கும் பாஜகவால் ஆளக்கூடிய குஜராத் பிரிஞ்சு போக ஆசைப்படுது அப்படின்னு நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணுமாங்கிறது. அப்படியே ஹோல்டு பண்ணி ரிவர்ஸ்ல போனா, மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பாக அந்த கடைசி பட்ஜெட் குஜராத்ல சிஎம் இருக்கும்போது போட்ட அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல ருபீஸ் இங்கிலீஷ்லேயே தான் எழுதியிருக்காங்க. வேணா அதையும் பார்த்துக்கலாம், நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் பட்ஜெட் பப்ளிகேஷன் அவங்களுடைய 2014-15 கிராஃபிக்ஸ்ல போட்டிருக்கு. அதே போல எக்ஸ்ல ருபீஸ் இன் crores அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்த போதும் அவர் பிரிவினைவாதி, ஆன பிறகும் இந்தியாவின் மீது இறையாண்மையின் மீது மதிப்பு கிடையாது, பிராந்திய பேரினவாதம் அப்படின்னு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுவாங்களாங்கிறத நம்ம அவங்க கிட்டே கேட்கணும். நிர்மலா சீதாராமன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க வந்து ரூ அப்படின்னு போட்டுட்டோம், உடனே நீங்க பிரிவினைவாதிகள், நீங்க பிராந்திய மொழியை வந்து வெறித்தனமா இந்த மாதிரி எடுத்துட்டு போறீங்க, இது வந்து ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கும்ன்றீங்க. இப்போ சமீபமா நம்மளோட சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க, சட்டத்துடைய பேர்லாம் மாத்தினாங்க. அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் வந்து எதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அந்த சட்டத்துக்கு பேர் வச்சாருன்னா, இது இந்தியா முழுவதுக்குமான ஒரு சட்டம், அதனால இந்த மாநிலத்தில், இந்த இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பல மொழி பேசுறவங்க இருக்காங்க, அதனால எல்லாருக்கும் பொதுவா இங்கிலீஷ்ல இருக்கட்டும். இப்போ சமீபமா ஒரு இது வந்துச்சு, அது என்னங்க பேரு, பாரதிய நியாய சம்ஹித சுரக்ஷா. என்ன சமைச்சாங்களோ சமைக்கலையோ அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா இது எந்த மொழி, இது என்ன மொழி? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட தாய்மொழி? எந்த மாநிலத்தோட தாய்மொழியும் இல்லை. அப்போ அப்படி எல்லாருக்கும் பொதுவா இருக்க ஒரு சட்டத்துல நீங்க சமஸ்கிருதத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களே, அப்ப நீங்க என்ன சமஸ்கிருத வெறியரா இல்லையா? அப்புறம் அதுதான் அப்ப நீங்க பண்றது மட்டும் அப்ப எல்லாருக்கும், எங்களுக்கு அப்ப எப்படி வலிச்சிருக்கோம்? நாங்க ரூன்னு எங்க மாநிலத்துல பட்ஜெட் தாக்கல் பண்றத ரூன் மாத்திரதே நீங்க இவ்வளவு பொங்கில் இருக்கீங்களே, இப்ப மொத்த இந்தியாவுக்குமே துரோகம் பண்ணி நீங்க சமஸ்கிருதம் உள்ள திணிக்கிறீங்களா? அது எங்களுக்கு வலிச்சிருக்காதா? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இது சட்ட ரீதியாக தவறு கிடையாது. as simple as that, முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு மேல நீங்க குதிக்கிறதுக்கு வேலையே அவசியமே இல்ல. கர்நாடகால அந்த மாநிலத்திற்கு தனியாக இன்றைக்கு கொடி இருக்கு, ஒரு கொடி இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சியா நீங்க இருக்கீங்களா சொல்லுவீங்களா? நீங்க ஆளுங்கட்சியா இருந்து நீங்க தான் ஆட்சி இழந்து காங்கிரஸ் கிட்ட ஆட்சி கைமாறி இருக்கு. நீங்க அங்க இருந்து தான் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். கொதிக்க வேண்டாமா? பாரதத்துக்கு எதிராக தனியா ஒரு கொடி, மூவர்ண கொடி தான் எல்லாருக்கும், ஒரே நாடு ஒரே கொடி. நீங்க எப்படி தனியா கொடி ஏத்துவீங்கன்னு கேட்டு கர்நாடகாக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பேட்டி நீங்க கொடுங்களேன், கொண்டு வர வேண்டியது சந்தோஷமா இருக்கும். கொண்டு வர மாட்டாங்க, அங்க அடி பலமா விடுவோம். அங்க இருக்கக்கூடிய RSS பாஜக காரங்க உங்களை அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க. அவங்க என்னதான் RSS பாஜக இருந்தாலும் கர்நாடகம் அவங்களோட இதுன்னு வரும்போது அதுக்குதான் முதன்மை கொடுப்பாங்க. இப்ப இங்க ஸ்டாலின் அவர்கள் பத்த வச்சது இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மொழின்றது எல்லா மாநிலத்துக்கும் வந்து ஒரு இது வந்திருக்கு, விழிப்புணர்வு. இப்ப மகாராஷ்டிரால மராத்தி தான் பேசணுன்றாங்க, பெங்காலிஸ் வரவேற்கிறாங்க, நாங்க இனிமே பெங்காலி தான் பேச போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்போ இந்த மொழி இப்போ இந்தியா ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, நம்மளோட தாய்மொழி பறி போகுது அப்படின்றது, அந்த விழிப்புணர்வை இவர் ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒண்ணு, நேற்றைக்கு மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு தான் அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதாவது இந்த டிபேட் தான் போகுது, அவர் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஃபயரா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கிறாரு. இதை வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க பெருமைக்கு பேசுறோங்கிறீங்க, இது பெருமை இல்லை, எங்களுடைய அடையாளம், நீங்க போற போக்குல எங்க வந்து ப்ரைடுக்காக பண்றோம்னாதீங்க, திஸ் இஸ் அவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பதிவு பண்றார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு கலாச்சாரம் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள், இந்தியா முழுக்க ஒண்ணுதான்னு. நாங்க அப்படி இல்லைங்கிறோம். ஆக்சுவலா இந்தியா முழுக்கவே ஒண்ணு கிடையாது. விஷயம் அவர் அதுல பேசும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கோட் பண்றாரு. நீங்க கேக்குறீங்க கலைஞர் அவர்களே இத வந்து கூப்பிட்டு பாராட்டினாரே, முன்னாள் திமுக எம்எல்ஏ பையன் தானே, ஏன்னா அதெல்லாம் நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க, அண்ணாமலை போடுறாரு. போன பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஏன் நீங்க வந்து இந்த குறியீடை யூஸ் பண்ணீங்க, இப்ப மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, அப்ப இது அரசியல் தானே அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்ட குஜராத்ல ஏன் பண்ணல, நீங்க அங்கேயும் கேட்கணும் அப்படிங்கிறது தனி. இப்ப ஒரு மாதவ நாராயணன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாரு, இப்ப நீங்க ஏன் இவ்வளவு நாள் பண்ணல, இப்ப பண்றீங்க, அவங்க அப்பா சொன்னதே அவர் மீறலாமா நீங்க கேக்குறீங்க. அலகாபாத்ன்ற பேரை
பிரக்யா ராஜ் நீங்க யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு தான் மாத்தினாரு, ஏன் இதை வாஜ்பாய் பண்ணல? அப்ப வாஜ்பாய்க்கு அந்த உணர்வு கிடையாது அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இந்த லாஜிக் சரியா இருக்கா? அது ஓகேவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. அடுத்தது அமித்ஷா ஆகட்டும், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க மத்தியில் இன்னொரு நேமும் சொன்னாரு, தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆகட்டும். இவங்க ரெண்டு பேருமே ஷாவும் சரி ஃபட்னாவிஸும் சரி அது பர்ஷியன் வார்த்தை, பாரசீக மொழியினுடைய சொல் தான். அந்த ஷாங்கிற நேமும் சரி ஃபட்னாவிஸ்ங்கிறதும் சரி அடிப்படையில். அப்போ இதில் நீங்கள் இந்த தூய்மைவாதம்னு பேசிங்கன்னா அவங்க இந்திய மண்ணுக்கு சேர்ந்தவங்களே இல்லை நீங்கள் பேசுவீங்களா? அராபியல்ல இருந்து வந்த கலாச்சாரம் நமக்கு எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா தன்னுடைய பெயர் அவங்க நீக்குவாங்களான்னு கேட்கறது. அதாவது நீங்கள் எப்படி பாரசீகத்திலிருந்து வந்ததை பார்க்கிறீர்களோ நாங்கள் டெல்லியை தமிழ்நாட்டிலிருந்து அப்படித்தான் பார்க்கிறோம். ஒரு பேரலல் லைன் போட்டார் பாருங்க, அந்த பேனலே அப்படியே ஆடி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன கமெண்ட் கொடுக்குறது, எப்படி முட்டை கொடுக்கறதுன்னு தெரியலையே. இங்கிலீஷ் டிபேட்ல அடிச்சு தூக்குனது அப்படிங்கிறது தான் செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க திரும்ப 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 இங்க வந்து பிரிவினைவாதம் பேசுறாங்க. உடனே அடுத்து ஒரு கோஷ்டி கிளம்பி வரும் பாருங்க, ஆட்சியை கலைத்து விட வேண்டும். உடனடியாக நீங்கள் 356 பயன்படுத்தி நம்ம சுப்பிரமணியன் சாமி எல்லாம் இந்தி படிக்க விடனாலே ஆட்சியை கழிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஆட்சியை கழிச்சிருவாங்க இவங்க. அங்க போய் கழிச்சிட்டு வாங்க மேல. அங்கதான் நீங்க பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு இல்ல, அங்க கேள்வி கேட்கறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது எங்களை வந்து நீங்க இப்ப அவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் கேள்வி கேட்கல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்த மத்திய அரசு எங்களுக்கு மும்மொழி வேண்டாம்னு சொன்னோம். அவங்க சரிங்க உங்களுக்கு மும்மொழி வேண்டாம்னா விட்டுட்டாங்க, எங்களுக்கு மேல திணிக்கல. எங்களுக்கான எம்பி குறைப்பு எதுக்கு பாத்தீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, டீலிமிட்டேஷன் அடுத்த 30 வருஷத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சொன்னா அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா நீங்க தான் இப்படி வட்டி கடைக்கார மாதிரி இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதி தருவோம், இந்த மும்மொழி ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த திட்டம் கொடுப்போம், அப்புறம் நிதியை வந்து நாங்க பங்கீடு பண்ண மாட்டோம், பட்ஜெட்ல உங்களுக்கு நிதி இந்த மாதிரி நிதி பங்கீட்டுல இது அப்புறம் அதிகார பங்கீட்டுல எங்களுக்கு குறைவு, இப்படி எல்லாம் நீங்க வச்சுட்டு எங்களை வந்து சொல்றீங்க நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப நீங்க அரசியல் பண்ணா நாங்க இப்படி அரசியல் தான் பண்ணுவோம், எங்களுடைய எதிர்ப்பை நாங்க எப்படி காட்ட முடியும்? இது எதிர்வினை, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப எதிர்வினை என்ன பண்றீங்க, இதுதான் தூண்டி விட்டதுன்னு திரும்ப திரும்ப பதிவு பண்ண வைக்கிறீங்க. இது கிடையாது அப்படின்னு இந்த விவாதம்ங்கிறது ரொம்ப காம்பாக்டா இருந்தது. ஆக்சுவலா தமிழ் மீடியாஸ் வேற விஷயங்கள்லாம் எடுத்துட்டு ஒரு பக்கம் டிராவல் ஆகிட்டு போயிட்டாங்க, டீலிமிட்டேஷன் அந்த இஷ்யூஸ் போயிருச்சு. பட் இதை ஏன் இவங்க எடுத்தாங்கிற கேள்வி தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் கொண்டு இருப்பது அப்படிங்கிறது இவங்களை அச்சுறுத்துதோ, அந்த டைவர்ஷன் பக்கம் கொண்டு போனோம்னா நேற்று கரெக்டாக ஈடி 1000 கோடி அப்படிங்கிற விஷயம், டாஸ்மாக் விஷயத்தை அண்ணாமலை சொல்லி 24 மணி நேரம் கழிச்சு ஈடி அதே எண்ணிக்கையோட எப்படி அறிக்கை விட்டது செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு. தலைவர் சொல்றாரு அந்த எண்ணிக்கையில ஒரு பிசர் இல்லாம அதே எண்ணிக்கையை வந்து இவங்க சொல்றாங்க, இது எப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த சிம்பலை வந்து நேற்று மதியம் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அது அடுத்து ஒரு 1/2 hour தான் இது பிரச்சனையே. நேஷனல் மீடியா இன்னைக்கு நேற்று அண்ணாமலை டெல்லி போயிருக்காருங்கிறது நம்ம கவனிக்கணும். இடி பிரஸ் ரிலீஸ் வந்தபோது அண்ணாமலை டெல்லியில் இருந்தார். டெல்லியில் இருந்தபடி இந்த ரூபா மேட்டருக்கு வளைச்சு இங்கிலீஷ் மீடியாக்கெல்லாம் அவர் பேட்டியாக கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் போகும்போது எங்களுக்கான ஐடென்டிட்டி இருக்கு, எங்க கிட்ட அப்படி மதிப்பிடுவதற்கென்று எழுத்து இருக்கிறத நாங்கள் போட்டுக்கிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது. ஆனால் இதுக்குள்ள வச்சு ட்விஸ்ட் பண்ணி திரும்ப 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 இப்போ கடந்த முறை அமித்ஷா அவர்கள் வந்த போதும் கூட இங்கே வந்து பேசிட்டு போனப்போ கூட கட்சி கூட்டம் இந்த அலுவலர்கள்லாம் திறந்தார் இல்லையா, திறக்கும் போதும் கூட இங்கே வந்து இன்னைக்கு தேச விரோத சக்திகள் வந்து ரொம்ப அவங்களுக்கான ஒரு இடமா மாறிடுச்சு, அவங்க வளர்றதுக்கு எந்த தடையும் இல்லாத மாதிரியான சூழல் ஏற்படுதுன்னா அவர் பேசினார். அதாவது என்னைக்காவது அண்ணாமலை அவர்களோ இல்லை பிஜேபி கட்சி சார்ந்த யாராவது ஒருத்தராது தமிழர்களுக்கான பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா என்னைக்குமே கிடையாது. என்னைக்கு தான் அவங்க தமிழர்களுக்காக குரல், இப்போ வந்து ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை இது பண்ண போறேன்னாங்க, அப்போ அவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வரல, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவர் வரல. ரெண்டாவது நம்மளோட எம்பிங்களை பார்த்து தர்மேந்திர பிரதான் வந்து சொன்னாரு நீங்களா அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொன்னார். அதுக்கு இவர் சொல்றாரு அவர் சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. மூணாவது அவரு தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்றாரு, அது அவசியமற்றது அப்படின்றாரு. இப்படி தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு இதை தான் அவர் வந்து தொடர்ந்து அண்ணாமலை செய்துட்டு இருக்காரு. என்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையில தமிழ் மக்களுக்காக அண்ணாமலை நின்னாரு ஒரு இஷ்யூ காட்டுங்க பார்ப்போம். கிடையாது. இடத்தை நோக்கி தான் அது நகருது. அந்நியப்படுறதுக்காகவே இவங்க ஏன் செய்யறாங்கிறதா நம்முடைய கேள்வியா இருக்கு. இப்போ நிதியமைச்சர் இவ்வளவு இது பண்ணி ரியாக்ட் பண்றாங்க இல்லையா, நம்ம கேட்க வேண்டியது
ரூபா சிம்பலை மாற்றி அந்த ஸ்டேட்டில் ஒன்று யூஸ் பண்ணிட்டாங்கங்கிறது பிரச்சனையா, ரூபாவோட மதிப்பு டாலருக்கு கீழே அதில் பாதாளத்தில் விழுந்துட்டு இருக்கிறதுங்கிறது பிரச்சனையா, எதுங்க மேடம் பிரச்சனை? நீங்கள் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் ட்ரம்ப் உங்களுக்கு வரியை 100% போட போறாரு. அதை பத்தி ஏதாவது கேட்டீங்களா? ஏன் சார் இப்படி பண்ணீங்க, நீங்க போய் அங்க பேசிருக்க, நீங்க தான் சிங்கமா பிரதமரை வச்சுக்கிட்டு அவங்க பொருளுக்கெல்லாம் நிறைய வரி போடுறாங்க. அவங்க எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. பிரதமர் மோடியை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. அடுத்த நாள் அங்கிருந்து அனுப்பப்படுகிற இங்க இம்போர்ட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு பிராண்டு ஆல்கஹால் தான், அது கரெக்டா எனக்கு பிராண்ட் நேம் தெரியல, அந்த இதுக்கு மட்டும் நாங்க வரியை குறைக்கிறோம்னு இவங்க குறைக்கிறாங்க. பிரதமர் மோடி அங்க போய் ட்ரம்ப் பேசின உடனே அது பெருசா சேல்ஸ்ல போகாத ஒரு பிராண்டுக்கு மட்டும் குறைச்சாங்க. இந்த ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, நீங்க இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறீங்க, எப்படி பதிலடி கொடுக்க போறீங்க? மற்ற விஷயங்கள் வங்கிகள் இன்னைக்கு பல சிக்கல்கள் எழுந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்த பிறகு இங்க இந்தியாவினுடைய பங்கு சந்தையில பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் இங்க வர்றது சிக்கலாயிருக்கு. இல்ல இங்க இந்த இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த டாக்ஸ் அதிகமா போடுறதுனால அவங்களுடைய இப்ப எல்லாமே அவங்களுடைய அடிப்படை விலையில இல்ல, எல்லாம் ஆட் ஆன் விலையில தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த வரி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வேற வழி இல்லை, அது விலை கம்மியாயிடும், அதுக்கு மேல இந்த மார்க்கெட்ல நம்ம பொருள் விற்கிறது வேஸ்ட் அப்படின்னு அவங்க வெளியேறாங்க. இப்போ டாலர் மதிப்பு குறைய போகுது. ஏன்னா சைனா வந்து இவங்களுக்கு பதிலடி வரி வந்து அவங்க போடுறாங்க, நீ வரி போட்டா நானும் வரி போடுறேன்னு. அப்போ டாலர் மதிப்பு குறையிறதுனால எல்லாம் இப்போ போய் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பணம் வீக்கம் வரப்போகுது, பணத்தோடைய மதிப்பு குறையுது. இதை பத்திலாம் உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்ம இவரெல்லாம் இருக்காரு பாபா ராம்தேவ், இவங்கெல்லாம் சொன்னாங்க. மோடி பல இந்தி பிரபலங்கள் எல்லாம் சொன்னாங்க, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் $1 அப்படிங்கிறதுக்கு 50 ரூபாங்கிற லெவலுக்கு அவர் அதை கொண்டு வந்துடுறாரு. அன்னைக்கு 60 ரூபாய் 88 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. 100 ரூபாய் ஆக்கிடுவாரு போல இருக்கு. இவங்க 50 வரும்னாங்க. ஒரு ஆட்சிக்கு 50னா 50, அடுத்து 2வது ஆட்சி 100, 3வது ஆட்சி 15 வருஷம் முடியும் போது 150 ரூபாய் ஆக்கிடுவாங்க. அவங்க சொன்ன 50ங்கிறது அப்படி கிடையாதுங்கிறத அவங்க ஏங்க நாங்க 50ன்னு சொன்னாங்க, ஆனா மொத்தத்துக்கு இல்ல, வருஷத்துக்கு 50, 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு ஆட்சி காலத்துக்கும் 50 ரூபா அப்படின்ற மாதிரி 150 கொண்டு போய் விடுவாருங்கிறது நமக்கு அப்ப புரியல, இப்ப புரியல அப்படின்னு நம்மளும் சிம்பிள் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஸோ இந்த பட்ஜெட் அது சார்ந்த விஷயங்கள், அந்த விவாதங்கள் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தேவையானது. நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டின் மீது இந்த பிரிவினைவாத முத்திரை குத்தணும் அப்படிங்கிறது அடிப்படையில் இங்கே ஈடுபடாது. ஒன்று. ரெண்டாவது, இது இங்கே வளரணும்னு நீங்கள் வளராமல் இருக்கிறதுக்கான நல்ல விஷயம், நீங்கள் இதையே தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து உங்களை வந்து டிபேட் பண்ணியோ இல்லை பாருங்க பிஜேபி இது பண்ணு அதை பண்ணி சொல்கிற வேலை டிஎம்கேக்கே இல்லை, வேற எந்த கட்சிக்கும் இல்லை. ஏன்னா அவங்களே அவங்க கட்சியை வந்து பள்ளம் தோண்டி உள்ள தள்ளிடுவாங்க. இப்போ என்னைக்கு நீங்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு டீசெண்டான வளர்ச்சியை முன்னெடுக்க முடியும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான போக்கை மட்டுமே செயல்படும் போது நீங்கள் என்றைக்குமே பிஜேபின்றது தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது. இது சட்டவிரோதமாக இருந்தால் உங்களால் நேற்றே உள்துறையிலிருந்து அறிக்கை விட்டு முடியும், விளக்கம் கேட்டிருக்க முடியும், எதையும் செய்ய முடியலன்னா இது சட்டவிரோதம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். ஆமாம்.